கோயம்புத்தூர்ல வெடி வச்சவனுடைய விடுதலைன்னு பேசிப்பாரு, செருப்படி வாங்குவனி. அந்த பேச்சு, அந்த நெரேட்டிவ லைட்டா மாத்திடுறது. கோயம்புத்தூரில் பல்லாயிரம் பேரை கொன்னு குவித்தவர்களை விடுதலை செய்வதற்காக சீமான் போராடுகிறார்னு பேசு, செருப்படி வாங்குவனி. ஆனா அதே இதை லைட்டா மாத்தி இஸ்லாமிய சிறை கைதிகள் பாவப்பட்டவர்கள் விடுதலை அப்படின்னு உடனே இந்த மக்கு ஹிந்துக்கள் உனக்கு பின்னாடி போய் நிக்கிறான்டா. கண்டிப்பா சார். சார் இந்த திருட்டு பசங்களுடைய வேலை என்னன்னா, இப்ப அவன் சார் ஒரு ஹிந்து மெஜாரிட்டியான தமிழ்நாட்டுல வந்து சனாதன தர்மத்தை அழிக்கிறது அவசியம்னு ஒருத்தன் பேசுறான் சார். அவன் துணை சிஎம்மா இருக்கிறான் சார். அதுக்கு கை தட்டுறான் சார் மக்கு பைய. இந்த ஹிந்து மக்கள் சேர்ந்து கை தட்டிக்கிட்டு இருக்கு சார். அதே ஹிந்து மக்கு தான் அந்த கை தட்டுன அதே ஸ்பீடோட அப்படியே வெளியே போய் பழனிக்கு பால் காவடி எடுக்க போகுது பைத்தியம். இந்த பைத்தியத்துக்கிட்ட, டே பைத்தியம், உன்னையதாண்டா கொல்ல சொல்றான், உன்னையதாண்டா கொசுன்றான், அவன் உன்னையதாண்டா மலேரியான்றான் அப்படின்னா, அப்படியா சொன்னாரு அப்படின்னு பைத்தியம். இதுகளை கொல்றான் சார். கோயம்புத்தூர்ல கொன்னவன் ஜெயில புடிச்சு வச்சிருக்கு சார் போலீஸ். அவங்கள விடுதலை பண்ணணும்னு செத்தவனுடைய பையன் போராடுறான் சார். எவ்வளவு மக்கு பையலா இருப்பான் அந்த பையன். டே உங்க அப்பனை கொன்ன வேண்டாவன், உங்க ஆத்தால துடிக்க துடிக்க ரோட்ல கொன்ன வேண்டாவன். குழந்தை இறந்து போச்சு தெரியுமா? ஆமா சார். அந்த குழந்தைங்க தானே சார் இந்த சீமான் முட்டா பையக்கு பின்னாடி போயிட்டு ஆட்டிக்கிட்டு தெரியுதுங்க சார். அப்பனையும் ஆத்தாளையும் இந்த தீவிரவாதிகளுக்கு காவு கொடுத்து சாகடிச்சுட்டு அனாதையா வளர்ந்த குழந்தைங்க தான் நாம் தமிழர் சீமானுக்கு பின்னாடி தமிழரே ஐயா சாமின்ட்டு நிக்குது. ஆனா அந்த சீமானு அந்த திருட்டு பையன் அந்த பாட்சாவோடைய பொணத்துக்கு முன்னாடி போய் நின்றுகிட்டு எங்க அப்பன் பாட்சா, என் அப்பன் பாட்சான்றான். டேய் பாட்சா கொன்னான்றத ஊரே ஒத்துக்குச்சு, பாட்சாவே ஒத்துக்கிட்டான் நான் கொன்னேன்னு. யார கொண்டாண்டா? கோயம்புத்தூர்ல உள்ள சாதாரண மனுஷனை கொண்டாண்டா. கத்திரிக்காய் விக்கிறவ, பூ விக்கிறவ, சும்மா அவளுக்கு காலையில எந்திரிச்சு வரும்போது நான் இன்னைக்கு மத்தியானம் சாக போறோம்னு தெரியுமா அவளுக்கு? அவ சாதாரண ஒரு ஏழப்பட்ட ஜீவன். அது ஏதோ ஒரு 2 கத்திரிக்காய் வித்துட்டு ₹1 ₹2 கிடைச்சா வீட்டுல கொண்டு போய் கொஞ்சம் கஞ்சி ஆத்தி குடிக்க வர்றதுக்காக வந்தத நடுரோட்ல பொணத்தை சாகடிச்சுட்டு இந்த பாட்சா பைய ஹீரோவான். அவனை வந்து சிறையில புடிச்சு வச்சது தப்பான். அந்த இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு ஒரு சீமான் கிழிப்பாராம். அதுக்கு இந்த முட்டாள் இந்துக்கள் போய் கொடி பிடிச்சு நிக்குமா? எப்படி பாருங்களேன் பைத்தியங்களை. அதுக்கு திமுக பாதுகாப்பு கொடுக்குமா?